ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கடாயில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அது கூட ஒரு 2 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த நண்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நண்டை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இடையில கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ நண்டோட கலர் சேஞ்ச் ஆகி இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இதில் 1 டீஸ்பூனுக்கு மிளகும் 1 டீஸ்பூனுக்கு சீரகமும் இடித்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா மஷியாக குக் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் இடையில கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூனுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மசாலாலாம் நண்டோட மிக்ஸ் ஆகி ஒரு 3 நிமிஷம் கலந்து விட்டு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மீடியம் ஹீட்டில் வச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு கொஞ்சம் திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, குழம்பும் கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ இதில் நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ டேஸ்டியான ஒரு நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதத்தோடு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.